தொழில்துறையிலும் ஜவுளித்துறையிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக திருமயம் சட்டமன்றத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார். குடிபிறை ஊராட்சியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருமயம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் அமைச்சர் எஸ் ரகுபதி போட்டியிடுகிறார். அவர் திருமயம் வடக்கு ஒன்றிய பகுதியான குடிபிறையில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர் திருமயம் தொகுதியில் தான் எம்எல்ஏவாக இருந்து செய்து கொடுத்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் கூறிய விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர் பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாக திமுக அரசு இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தொழில்துறையிலும் ஜவுளித்துறையிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்த அவர் மீண்டும் திமுக ஆட்சி அமைய உதயசூரியன் சின்னத்திற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் 2024-25 இந்தியாவிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதிக்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அதை எல்லாரையும் விட அதிகமாக செய்பவன் தான் ரகுபதி. கடந்த 5 ஆண்டு காலத்திலே திருமயம் தொகுதிக்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை இங்கே சொல்லியாக வேண்டும். 2021 சொன்னேன், ஆட்சிக்கு வந்தோம், தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய திருமயம் தொகுதிக்கு ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியை தந்தார். இன்றைக்கு தொழிற்துறையிலே முதல் இடத்துக்கு, தொழிற்சாலையிலே, நம்முடைய ஜவுளித்துறையிலே முதல் இடத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். அதுதான் ஆட்சி திறமை, ஆளுமை திறமை. அந்த திறமையுள்ள ஒரு முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு முதலமைச்சர், இந்தியாவே இன்றைக்கு அவரை பெருமையோடு உற்று நோக்குகிறது. அத்தகைய தலைவருடைய கரத்தை வலுப்படுத்த தமிழகம் அவருக்கு பின்னாலே இருக்கிறது. தமிழ் மக்கள் அவரோடு இருக்கிறார்கள் என்பதை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒவ்வொரு தொகுதியிலேயும் நம்முடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும்.